செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன? நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா? உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் என்ன? பாதகமா வரக்கூடிய விளைவுகள் இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும்? இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாயை அதிபதியா கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்பொழுதுமே ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதாங்க உங்களோட வாழ்க்கையுமே. எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி உங்களை நீங்களா தேத்திப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு அதுல சாதிக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளா கொண்டு செயல்படக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க. பதுங்கிய பின் பாயும் புலியை போன்றவர்களும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பொறுமையா நிதானமா செயல்படுத்தி அந்த காரியத்துல வெற்றி பெறும் வரைக்குமே ரொம்பவுமே போராடி கூட ரொம்பவுமே கடினமா போராடி கூட வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உங்ககிட்ட இருக்கும். பூமிக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனால ஒரு சிறிய அளவிலான சொத்தாவது உங்க பேர்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க சொந்தமா உழைச்சி கட்டாயம் உங்க பேர்ல ஒரு சின்ன அளவிலான சொத்தாச்சும் வாங்குவீங்க. அதிபதி உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பார். எவ்வளவு பிரச்சனைகளையுமே தடைகள் வந்தாலுமே துணிந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே, அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே செவ்வாய் கிழமையில முருகன் வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு முருகனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா ஏதாவது விஷயத்தை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நடக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து ஒரு 7 வாரம் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நல்லதா உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க. எல்லா விதமான நன்மைகளும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து நாம இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்துக்கணும், அதற்கான சந்தேகங்களை நீங்க விளக்கமா கேட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் ரொம்பவுமே உதவியா இருக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில நீங்க பரிகாரமா பெற்றுக்கொள்ள முடியும். இது ஏன் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில தொழில் மற்றும் குடும்பம் வியாபாரம் அப்படின்னு எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற்றதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நாம உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் வரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒரு சில விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமா அமைய போகுது. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல ஒரு விஷயம் நடக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பதிவு உயர்வு நீங்க கேட்காமலேயே நீங்க செய்யக்கூடிய சிறப்பான பணிகளுக்கு உண்டாகும். நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து ஒரு 4 பேரை வேலை வாங்கக்கூடிய அளவிற்கு தகுதி மேலோங்கி காணப்படும். தலக்கணம் ஒருபோதும் எட்டி பார்க்க கூடாதுங்க. அதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. உயர்ந்த பொறுப்புகளை கையாளும் போது பணிவு அடக்கம் இது ரொம்ப ரொம்ப தேவைப்படுற விஷயம். இதை கடைபிடித்தாலே நீங்க அந்த பதவியை தக்க வச்சு கொள்ள முடியும். இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம நினைச்ச பதவி வந்துடுச்சு அப்படின்றதுனால எப்பவுமே தலைக்கணம் இருக்கவே கூடாது. வீட்டுல குடும்பத்துல கொஞ்சம் பொறுமையா தான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே டீல் பண்ணும். வீட்டுல உறவினர்கள் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து போறது நல்லது. வாங்கிய கடனை அடைக்க உண்டான வழியை நீங்க தேடுங்க. இப்போ கொஞ்சம் உங்களோட திறமையை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா தொழில் முறையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளை நீங்க அமைச்சு கொள்ள முடியும். இல்ல அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்துட்டீங்கன்னா ஒரு சில சங்கடங்களுமே வரும். கடன் விஷயத்துல அதுவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவனமா வாங்குங்க. செலவை குறைச்சிக்கிறது முடிஞ்ச வரைக்குமே ரொம்பவுமே நல்லது. தினமுமே நீங்க
வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினமுமே துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவது நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் துர்க்கை அம்மன் அருளால் உங்களுக்கு உண்டாகும். இப்ப வந்துட்டு விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு சாணக்கிய தனமும் சாதுரியமும் கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன் அப்படின்னு பார்த்தா, ராசி அதிபதி பாக்கிய ஸ்தானத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில நட்சத்திர அதிபதி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்கள்ல சிக்கல் ஏதாவது வரலாம். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுபறியா இருக்கலாம். இதுவரைக்கும் இருந்த நன்மையான நிலையில மாற்றம் வரும். ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். குரு பகவானின் பார்வையால ராகு சனியால் ஏற்படும் பாதகமான பலன்கள் உங்களை ஒருபோதும் பெரிய அளவில் பாதிக்காது. அதனால கவலை எதுவும் படாதீங்க. உடல்நிலையில இருந்து பின்னடைவு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்களுடைய தாய் வழி உறவில் ஆதரவு பக்கபலமா இருக்கும். குடும்பத்துல நிம்மதியான நிலை உண்டாகும். வரவுகள் அதிகரிக்கும். செலவுகள் ஏற்பட்டாலுமே அது ஒரு அத்தியாவசியமா தான் இருக்கும். ஜீவனாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். மாணவர்கள் இந்த காலகட்டத்துல படிப்புல கூடுதலா கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. விவசாயிகள் வேளாண்மையில அக்கறை எடுத்தா கொஞ்சமே நல்ல பயன்களை நீங்க பெற முடியும். உடல்நிலையில பொறுத்த வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். உழைப்பாளர்களுக்கு உங்களுடைய நிலை உயர்ந்து இருக்கும். அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். உடல்நிலையில பாதிப்பும் வரலாம். குரு பகவானின் பார்வை 4ஆம் இடத்தில் பதியும் பொழுது உங்களை இந்த மாதிரியான பாதிப்புகள் பெரிய அளவுல நெருங்காமல் இருக்கும். குரு பகவானின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலுமே அதை உடைத்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றலை கொடுக்கும். எதிர்பார்த்த பண வருமானம் குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்க உங்களோட குழந்தைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு சாதகமான அமைப்பை பெற்றுக் கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் உண்டாகலாம். உறவுகளுக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை காணாமல் போகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க. உங்களுக்கு எதிர்பாலினத்தால் நல்ல ஒரு லாபம் வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த சண்டை, பிரச்சனை, சங்கடங்கள் இதெல்லாமே முடிவிற்கு வந்துடும். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். எதிர்பார்த்த வேலை சரியா நடக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பெரியவர்கள் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா தொழில் விஷயத்துல அமைய போகுது. அரசு பணியில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். கூட வேலை செய்யறவங்களை அனுசரிச்சு போனீங்கன்னா இன்னுமே நல்லதா இருக்கும். பணிபுரியும் இடத்துல யாரையுமே எந்த விதத்திலுமே பகச்சிக்காம இருக்கிறது நல்லது. அதுவும் உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போனா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு பாதகமான செயலையுமே நீங்க சிக்காம இருக்கிறதுக்கு. மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். முடிஞ்ச வரைக்குமே யார் ஒருத்தர்கிட்டையுமே தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. வம்பு வழக்குகள்ல ஏற்படாமல் சிக்காம பார்த்துக்கோங்க. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமா செயல்பட்டா நினைச்சது எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க தான் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள், நினைச்ச விருப்பங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புதன் ஆட்சியாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நாளா நீங்க கனவு கண்டிருந்த ஒரு விஷயம் இப்பொழுது நனவாகும். இழுபறியா இருந்து வந்த வேலை முடிவிற்கு வந்துடும். வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கை வந்து சேரும். வியாபாரிகளுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான பல வாய்ப்புகள் உண்டாகும். அதெல்லாம் சரியா நீங்க பயன்படுத்திக்கணும். இடம், வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். உங்களுடைய உயர்கல்வி கனவு நனவாகும். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை விலகும். ஜீவன சாணத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உங்களுடைய முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு லாபம் உண்டாகும். தொழிலில் கூடுதலா அக்கறை செலுத்தினா நல்லது. புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நல்ல ஆலோசனை செஞ்சு செய்யறது நல்லது. வேலைக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான ஒவ்வொரு வாய்ப்புகளுமே சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
குடும்பத்துல சந்தோஷமான நிலை உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். வீட்டுல புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். நேற்றைய கனவு இன்றைய தினம் நனவாகக்கூடிய வாய்ப்புகளை விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க பெற்றிருக்கீங்க. உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் வச்சுட்டு இப்ப சேமிக்க தொடங்குறது நல்ல விதமான முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.